வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரூபிக்ஸ் கியூபை எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம், எப்படி சேர்க்கலாம் எல்லா கலரையுமே அப்படின்றத வந்து தமிழில் எளிமையான முறையில் எப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. முதல்ல வந்து என்ன இருக்குன்னா, எந்த சைடு எந்த கலரை நம்ம சேர்க்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஸோ அதில் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இந்த நடுவில் இருக்கிற என்ன கலர் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிங்க. ஸோ இதில் வந்து நடுவில் என்ன கலர் இருக்குது? ஆரஞ்சு இருக்குது. அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து ஆரஞ்சுக்குரிய சைடு. இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, வெள்ளை இருக்குது. ஸோ இங்கே வந்து வெள்ளையை சேர்க்கணும் நம்ம. இங்கே ஊதாவை சேர்க்கணும். இங்கே மஞ்சள் இருக்குது. ஸோ மஞ்சளை சேர்ப்போம். இங்கே சிவப்பு இருக்குது. ஸோ சிவப்பு இங்கே சேர்க்கணும். பச்சையை சேர்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தெரிய வேண்டியது வந்து எட்ஜ் பீஸ்னால் என்ன, கார்னர் பீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஸோ ரெண்டு சைடு மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேர் வந்து எட்ஜ் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 சைடு இருந்துச்சு அப்படின்னா அது கார்னர் பீஸ் அப்படின்வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 இருக்கா? ஸோ இது வந்து கார்னர் பீஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடு தான் இருக்கும். ஸோ ப்ளூ ஒரு சைடு, ஆரஞ்சு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து எட்ஜு. ஸோ இது கார்னர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து எட்ஜ் பீஸ். அடுத்து இது கார்னர். 1 2 3 இருக்குது. இங்கே 2 இருக்குது. ஸோ இது எட்ஜ் பீஸ். ஓகே. ஸோ இதுதான் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். முதல்ல இதிலேருந்து நம்ம இப்போ எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே. நம்ம இதில் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நான் எப்படி இந்த க்யூபை பிடிச்சிருக்கேன் அப்படின்னா, எல்லோ வந்து மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் பிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த இதில் உள்ள 4 எட்ஜ் பீஸ்லேயுமே வந்து நான் வந்து ஒயிட்டு சேர்க்கணும். ஸோ இதான் எல்லோ. மஞ்சளுக்கு உள்ள 4 எட்ஜ் பீஸ் இங்கே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த 4 எட்ஜ் பீஸ் இருக்குல்ல, எட்ஜ் பீஸ்னால் என்ன, 2 சைடு இருக்கும்னு. ஸோ 4 இருக்குது. இந்த 4லேயுமே வந்து வெள்ளையை சேர்க்க போகிறேன். எப்படி வெள்ளையை சேர்க்க போகிறேன்னா, அந்த வெள்ளையும் மஞ்சளும் வந்து டச் ஆகிருக்கணும். அப்படின்னா தான் கரெக்டு. இந்த இதில் இருக்குல்ல, இதே மாதிரி வந்து இந்த 3லேயுமே நான் சேர்க்கணும். சேர்த்துட்டேன் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இதில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒன்று இருக்குது. இது ஒரு எட்ஜ் பீஸ். ஆனால் ரெட்டு வந்து சேர்ந்துருக்கு மஞ்சளோட. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இருக்குல்ல, இதை வந்து இப்படி கீழே கொண்டு வந்துடுறேன். கீழே கொண்டு வந்துட்டேன்னா இது இங்கே இருக்கும். ஸோ இதை இந்த சைடுலேருந்து எடுத்துகிட்டு வந்தோமா, இதை இப்படி திருப்பிட்டு நான் இப்படி கொண்டு வந்தேன்னா எனக்கு வெள்ளை வந்து மேலே வந்துடும். அவ்வளோதான். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு எட்ஜ் பீஸ் இருக்குது. ஸோ இதை இப்படி மேலே கொண்டு வந்தேன்னா சேர்ந்துடும். இப்படி கொண்டு போயிடக்கூடாது. இப்படி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஊதா தான் மேலே போகிற மாதிரி ஆயிரும். ஊதாவும் மஞ்சளும் டச் ஆகிருக்கும். அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இதை வந்து இப்படி தான் கொண்டு போகணும். ஸோ இப்படி கொண்டு போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே நமக்கு சேர்ந்துருந்த வெள்ளை வந்து இங்கேருந்து பின்னாடி போயிடுது. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து இதை நகட்டிக்கோங்க. இங்கே தான் போகுது அப்படின்றப்ப வந்து இங்கே வந்து வெள்ளை இல்லாத ஒரு சைடை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இப்போ கொண்டு போனீங்கன்னா வெள்ளை வந்துடும். ஓகேவா? அந்த பழசையும் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸோ 3 வந்து சேர்த்தாச்சு. 4வது எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த இருக்குது. ஸோ இதை எப்படி கொண்டு போகலாம்? இப்படி கொண்டு போகக்கூடாது, கொண்டு போக முடியாது. ஏன்னா பச்சையும் மஞ்சளும் இதாகுது, தப்பு. இப்படி தான் கொண்டு போகணும். ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே வெள்ளை இருக்கிறனால ஒரு தடவை திருப்பிக்கோங்க. இப்போ கொண்டு போனீங்க அப்படின்னா 4 இது வந்து நம்ம சேர்த்துட்டோம். ஸோ 1 2 3 4. இப்போ இந்த 4 எட்ஜ் பீஸ்லேயுமே வந்து ஒயிட் கொண்டு வந்துட்டோம். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கலர் இருக்குல்ல, இந்த ஒயிட்டை எல்லோவோட சேர்த்துட்டோம். இந்த கலரை இதோட நடுவில் உள்ள கலரோட மேட்ச் பண்ணும். இப்போ ஆரஞ்சு இருக்கா? ஸோ ஆரஞ்சு எங்கேன்னு பாருங்கள். இங்கே இல்லை, இந்த இருக்குது. ஸோ ஆரஞ்சு நான் சேர்த்துட்டேன். இங்கே ஒயில் இருக்குது. ஸோ இதை அப்படியே கீழே கொண்டு போயிடுறேன். ஸோ மேலே இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, ஆரஞ்சு மேட்ச் ஆகிருந்துச்சு. இதை அப்படியே கீழே கொண்டு போயிட்டேன். கீழே கொண்டு போனோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெள்ளையும் சேர்ந்துடும். இங்கே ஆரஞ்சும் சேர்ந்துடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பச்சையும் நமக்கு சேர்ந்துருக்கு. ஓகேவா? ஸோ பச்சையும் சேர்ந்துருக்கிறப்ப வந்து திரும்ப அதே தான் அப்படியே திருப்பி கீழே கொண்டு வந்துடுறோம். பச்சையும் வெள்ளையும் சேர்ந்துடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளூ இருக்குது. ஸோ ப்ளூ எங்கே இருக்குது? இந்த இருக்குது. சென்டர்
பீஸ் வந்து இங்கே இருக்குது, இது வந்து எட்ஜ் பீஸ் இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இதை இங்கே திருப்பினோன்னா இது மேட்ச் ஆயிடுச்சு. இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ இதுவும் சேர்ந்தாயிடுச்சு. அடுத்து ரெட்டும் நமக்கு சேர்ந்துருக்கு. ஸோ இதையும் அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ளஸ் வந்து நமக்கு சேர்ந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகே. இதை எப்படி கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு இந்த சைடு பாருங்கள். ஸோ ஊதா மேட்ச் ஆயிடுச்சு, சிவப்பும் சேர்ந்துருச்சு, பச்சை இங்கே ஆரஞ்சு இங்கே ப்ளஸ்ஸு சேர்ந்துருக்கு. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நீங்கள் சரியாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படியே தலையிலாக வச்சுக்கோங்க. எல்லோவை கீழே கொண்டு வந்துட்டு வெள்ளையை வந்து மேலே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன கலர் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பீஸை பாருங்கள். இங்கே பச்சை இருக்குது, சிவப்பு, வெள்ளை. அப்போ பச்சை, சிவப்பு, வெள்ளை வந்து இங்கே வரணும். ஸோ அந்த பீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க. பச்சை, வெள்ளை, சிவப்பு இங்கே இருக்குது. பச்சை, வெள்ளை, சிவப்பு. இப்போ இது வந்து மேலேயே இருக்குது, ஆனால் நமக்கு கீழே கொண்டு வரணும் நான். ஸோ இதை வந்து நான் எங்கே கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு கீழே கொண்டு வரணும்ல. அப்போ கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு இதை திருப்பி ஒளிச்சு வச்சுட்டு இதை மேலே கொண்டு வந்துக்கிறேன். இதை பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம திரும்ப பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பச்சை, சிவப்பு, வெள்ளை. ஸோ இதை வந்து இப்போ எங்கேனாலும் இருக்கலாம். இது எங்கே இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து கீழே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே தான் வரணும் அது. ஸோ அதுக்கு நேராக கீழே கொண்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா பச்சை, சிவப்பு, வெள்ளை. ஸோ இப்போ இதில் வந்து இந்த வெள்ளை வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். வெள்ளை வந்து இப்படி வச்சு பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு வலது பக்கம் வந்திருக்கு. அப்படின்னா ஒன்றுமே இல்லை, மேலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. கீழே எடுத்துகிட்டு வந்து இதை அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இது வந்து சேர்ந்துடும். ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி இருந்துச்சு, வலது பக்கம் இருந்துச்சு. ஸோ வலது பக்கம் இருந்துச்சுன்னா இதை அப்படியே கொண்டு போவாங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த இது வந்து இங்கே போயிடும். திரும்ப இதை கொண்டு வந்தீங்கன்னா சேர்ந்துடும். பார்த்தீங்கன்னா இது சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல பச்சை, ஆரஞ்சு, வெள்ளை, அது வந்து மேலேயே இருக்குது. ஆனால் மேலே வந்து நமக்கு தேவையில்லை, நமக்கு கீழே தான் தேவை. அப்போ என்ன பண்ணும், இதை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒளிச்சு வச்சுட்டு மேலே கொண்டு போயிருங்க. ஸோ இது வந்து எங்கே வரணும், இது என்ன கலரு, பச்சை, ஆரஞ்சு, வெள்ளை. ஸோ பச்சை, ஆரஞ்சு, வெள்ளைக்கு வந்து இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ இதுவும் அதே தான், வலது பக்கம் தான் வந்திருக்குது. ஸோ வலது பக்கம்ன்றப்ப இது கீழே இருக்குங்க. இதை இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது சேர்ந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா இதையும் நம்ம சேர்த்துட்டோம், இந்த கார்னர் பீஸையும். இன்னும் ஒரு கார்னர் பீஸ் தான் இருக்குது, இந்த இருக்குது. ஓகே. ஸோ இந்த கார்னர் பீஸ் வந்து இங்கே வர வேண்டியது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வலது பக்கத்துக்கு இருக்க வேண்டியது பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து இடது பக்கம், அதாவது நம்மளை நோக்கியே வந்து வெள்ளை இருக்குது. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே தான், ஒளிச்சு வச்சுக்கோங்க. இந்த சைடு கீழே கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல் லேயர் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, எல்லா சைடும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரும் இந்த ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கரெக்டாக சால்வ் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து இந்த கார்னரை சேர்க்கப்போ ஒரு சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெள்ளை வந்து கீழே வந்திருக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சேர்க்குறப்ப வந்து வெள்ளை வந்து கீழேயும் வரலாம். இப்போ இடது பக்கம் பார்த்தோம், அதாவது நம்மளை நோக்கி வெள்ளை இருந்துச்சுன்னா எப்படின்னு பார்த்தோம், வலது பக்கமும் பார்த்துட்டோம். கீழே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எங்கே வரணும், ஆரஞ்சு, க்ரீன், ஒயிட்டு. ஸோ ஆரஞ்சு, க்ரீன், ஒயிட்டு. ஸோ இது இந்த இடத்துல தான் வரணும். ஸோ அதுக்கு நேராக கீழே கொண்டு வந்துட்டோம். அதே தான், இப்போ வலது பக்கம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோமோ அதே தான் பண்ணுறோம். இதை கொண்டு வந்துட்டு ஒரு தடவை கொண்டு வந்தோன்னா இதிலே வந்துடும். இதை மேலே கொண்டு போனோன்னா மேலே மாட்டிக்கும். ஸோ அது என்னன்னா 2 தடவை ஒளிஞ்சு வச்சுட்டு மேலே கொண்டு வந்துடுங்க. இப்போ திரும்ப இதை கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே இல்லை இங்கே ஏதாச்சும் ஒரு இடத்துல அமையும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வலது பக்கம் அமைஞ்சிருக்கு. ஸோ என்ன பண்ணணும், இதை அப்படியே கீழே இறக்குங்க, இது கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது சால்வ் ஆயிரும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் என்ன கேஸு, மேலேயே மாட்டியிருக்கு. ஸோ இதை கீழே கொண்டு வந்துடுறேன், கீழே கொண்டு வந்துட்டு ஒளிச்சு வச்சுட்டு மேலே கொண்டு வந்துடுறேன். திரும்ப இதை கீழே கொண்டு வந்துடுறேன், இங்கே தான் வரணும் இந்த கார்னருக்கு. ஸோ அதுக்கு நேராக கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போயும் வந்து ஒயிட்டு வந்து நம்ம கீழே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதே கீழே கொண்டு வந்துட்டு 2 தடவை எடுத்துகிட்டு வந்து இடது பக்கம் ஒளிச்சு வச்சிடுறேன், மேலே கொண்டு வந்துடுறேன்.
ஸோ திரும்ப அந்த ஒயிட்டை எங்கே போகணுமோ அங்கே கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ கீழே கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இங்கே வந்து என்ன இருக்குது, ரெட்டு, க்ரீனு, ஒயிட்டு, க்ரீன், ரெட், ஒயிட். ஸோ இதுக்கு நடுவில் கீழே கொண்டு வந்துட்டு, இப்போ வலது பக்கம் இருக்குது, மேலேருந்து கீழே கொண்டு வந்துட்டு திருப்பி மேலே கொண்டு வந்துட்டேன். அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுவோன்னா, இந்த 2வது லேயர் வந்து இந்த நடுவில் உள்ள லேயரை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம்.